11 பேர் சேர்ந்து விளையாடுற கேம் யாராவது ஒருத்தனாலலாம் எந்த கேமும் எந்த டீமும் நடக்காது. கேப்டன் சொல்லி ஆஸ் குட் அஸ் த டீம். பாட்டம் லைன். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லீடர்ஷிப்ங்கிறது எங்க வரும் வெல்லனா வித்யுத், டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சம்படி ஹூ கேன் பி டிஃப்ளேட்டட். ஓகே, அதாவது கேப்டன்சியோ ஒரு லீடரோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்ல ஒரு ஃபீல்டர் கேட்ச் விட்டுட்டான், யூ நோ தட் கை இஸ் ஓகே, அவன் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது ஹி புட்ஸ் a lot of effort but it's not work this way. நான் எப்படி பாப்பேன்னா, அவன் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கான், பிராக்டிஸ் பண்ணிருக்கான், இன்னைக்கு அவனுக்கு ரிவார்ட் வரல, ஏன்னா the day is not good for him. பட் ஐ cannot deflate his confidence. நான் அவன்கிட்ட கான்வர்சேஷன் வச்சு சொல்லலாம், மச்சி how are you feeling அப்படின்னு வைக்கலாம். ஆனா இமீடியட்டா கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மிட்ல ஏய் போடா நீ அந்த பக்கம் போ, ஏய் நீ அங்க போ அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அது வந்து இல்ல, ஒரு மனுஷனுக்குல கூனி குறுகுற மாதிரி ஆயிடும் ஒரு ஃபீல்டருக்கு. நான் கோத்ரூ பண்ணிருக்கேன், நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்திருக்கேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஐபிஎல் அதை கோத்ரூ பண்றதை நான் பாக்குறேன். I just want people to understand. அதாவது எனி லீடர் ஃபார் தட் மேட்டர், எனிபடி, ஒரே ஒரு செகண்ட் அந்த ஆளோட ஷூக்குள்ள போய் பாருங்க. இட் இஸ் நாட் ஃபார் கிரிக்கெட் அலோன். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா யூ ஆர் இன் பவர் டு பி ஏபிள் டு டூ தட் டு அ பர்சன். உனக்கே அதை வேற ஒருத்தர் பண்ணா ஹவு வுட் யூ ஃபீல் அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து நீங்க அதை யோசிச்சீங்கன்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. பட் இன்னைக்கு யாருக்கு நேரம் இருக்கு டு லுக் ஆஃப்டர் சம்படி எல்சஸ் எமோஷன்ஸ்? அவன் மேல ஒரு கேர் போடுறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கன்சிஸ்டன்டா சொல்லி வந்திருக்கேன், இதெல்லாம் லார்ஜர் லைனா சொல்லுவேன், லீடர்ஷிப் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நாட் பவர்.